ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு சில ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பற்றி பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்ல முதலாவது இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, கோலி எல்லாம் இப்படிதான் ரன் அடிக்கிறாரா அப்படின்னு ஒரு சில காரணத்தை முன் வச்சிருக்காரு மொயின் அலி. ஓடிஐ அழிவதாக புகாரையும் சொல்லியிருக்காரு. ஐசிசி விதித்துள்ள மோசமான விதிகளால ஒரு நாள் கிரிக்கெட் அழிந்து வருவதாக இங்கிலாந்து அணியோட முன்னாள் கிரிக்கெட் வீரர் மொயின் அலி தெரிவிச்சிருக்காரு. இங்கிலாந்து அணிக்காக 138 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய மொயின் அலி 2355 ரன்களும் பந்து வீச்சுல 111 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காரு. அதே போல 68 சர்வதேச டெஸ்ட் போட்டியில விளையாடி 3000 ரன்களுக்கு மேலாகவும் 200 விக்கெட்டுகளுக்கு மேலாகவும் எடுத்திருக்காரு. இந்த சூழல்ல சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து கடந்த செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற்ற சிஎஸ்கே அணியோட முக்கிய வீரரான இந்த மொயின் அலி தற்போது கேகேஆர் அணிக்காக விளையாட இருக்காரு. இந்த நிலையில பேட்டி ஒன்றுல அவர் சொல்லி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 50 ஓவர் கிரிக்கெட் முற்றிலுமாக அழிந்து வருது. உலக கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் கோப்பை தவிர ஒரு நாள் கிரிக்கெட் பார்க்க யாருமே விரும்ப மாட்டாங்க. அதற்கு காரணம் ஐசிசி விதித்துள்ள முட்டாள்தனமான விதிகள். முதல்ல பவர் பிளேல 10 ஓவர் முடிவடைஞ்சிடும். அதுக்கப்புறமா 11வது ஓவர்ல இருந்து 40 ஓவர்கள் வரைக்குமே பவுண்டரி லைன்ல 5 வீரர்கள் நிப்பாங்க. இப்போ இத மாற்றி வெறும் 4 வீரர்கள் மட்டும்தான் இருக்கிற வகையில ஐசிசி விதிகளை விதிச்சிருக்கு. இதனால இப்போ இருக்கிற கிரிக்கெட் வீரர்கள் ஒரு நாள் கிரிக்கெட்ல 60 முதல் 70 வரை சராசரியா வச்சிருக்காங்க. இதன் காரணமாக பவுலர்கள் அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க. பேட்டர்கள் ரன்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போட்டி இப்போ மாறிட்டு, மேலும் 2 புதிய பந்துகள் பயன்படுத்தப்படுறதால ரிவர்ஸ் ஸ்விங் அப்படிங்கிற ஒன்றே இல்லாம போயிட்டு, இதனால வீரர்கள் அடிக்கிற பந்து எல்லாமே பவுண்டரி சிக்ஸர் அப்படின்னு தான் போகுது. இதன் காரணமாக தான் ஒரு நாள் கிரிக்கெட் இப்போ அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு நான் சொல்றேன். மேலும் T20 கிரிக்கெட்ல பணம் கிடைக்குது. இதன் காரணமாக பல சர்வதேச வீரர்கள் இனி தொடர்ந்து தங்களோட நாட்டுக்காக விளையாட மாட்டாங்க. இதன் காரணமாக பல வீரர்கள் முன்கூட்டியே ஓய்வு பெறறதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு மொயின் அலி சொல்லியிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, சண்டைக்கு நாங்க ரெடி அப்படின்னு நியூசிலாந்து ஸ்பின்னர்களை சமாளிக்கிறதுக்கு இந்தியா ஒரு சில விஷயங்களை செஞ்சிருக்கு. சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணியோட கோப்பை கனவுக்கு நியூசிலாந்து அணி மீண்டும் ஒரு தடையாக வந்திருக்கு. 8 அணிகள் பங்கு பெற்ற இந்த தொடர்ல இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்த அணி என்றால் அது நியூசிலாந்து மட்டும்தான். இந்திய அணி எந்த பார்முலாவை பயன்படுத்துகிறதோ அதே பார்முலாவை நியூசிலாந்து அணியும் வச்சிருக்கு. சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானத்துல போட்டிகள் இடம்பெறதால நியூசிலாந்து 2 சுழல் பந்து ஆல்ரவுண்டர்களை மொத்தமாக 4 ஸ்பின்னர்களை பயன்படுத்துது. குறிப்பாக நியூசிலாந்து அணி கேப்டன் மிச்சல் சாட்னர் எதிரணி வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காரு. சாட்னர் பிரஸ்வெல் இணைந்து கடைசியாக விளையாடிய 4 போட்டிகள்ல மொத்தம் 13 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்காங்க. மேலும் ரச்சன் ரவீந்திராவும் சுழல் பந்து வீச்சுல ஒரு சில ஓவர்களை வீசி நெருக்கடி தர்றாரு. இந்த நிலையில நியூசிலாந்து சுழல் பந்து வீச்சை எதிர்கொள்றதுக்காக இந்திய அணி சிறப்பு பயிற்சியில ஈடுபட்டு வருது. இதற்காக ஐசிசி அகாடமி பயிற்சி முகாம்ல இந்திய அணி வீரர்கள் வலை பயிற்சியின் போது முழுக்க சுழல் பந்தை எதிர்கொண்டிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப், அக்சர் பட்டேல், ஜடேஜா போன்ற சுழல் பந்து வீச்சாளர்களும் இந்திய அணி வீரர்களும் தொடர்ந்து பயிற்சி செய்துட்டு வராங்க. சாட்னர் போல ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேலும் இடது கை பந்து வீச்சாளர்கள் அப்படிங்கறதால அவங்களோட பந்து வீச்சுகளை ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ராகுல் போன்ற வீரர்கள் அதிக அளவில் எதிர்கொண்டிருக்காங்க. மேலும் ஆடுகளம் மிகவும் தொய்வாக இருந்ததால ரன் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனை சமாளிக்க சிங்கிள்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது குறித்து பயிற்சியிலையும் இந்திய வீரர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் பெரிய ஷாட்களை ஆடி எப்படி ரன் எடுக்கிறது குறித்தும் பயிற்சியை செய்துட்டு இருக்காங்க. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய அணியோட பேட்டிங் பயிற்சியாளர் கோட்டாக், எங்களுக்கு எந்த ஆடுகளும் கொடுத்தாலும் நாங்க அதற்கு ஏற்றால் போல் தயாராகிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களோட வீரர்கள் அதற்கான பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆடுகளம் ரன் குவிப்புக்கு சாதகமாக இருந்தால் எங்களோட அணி வீரர்கள் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. இல்ல அப்படின்னா அதிக அளவு சிங்கிள்ஸ் எடுத்து போட்டிய கடைசி வரைக்குமே கொண்டு சென்று அதுக்கப்புறமா முயற்சி செய்வாங்க. அதற்கான பயிற்சிகளை நாங்க எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, 20-30 ரன்கள் அடிச்சா மட்டும் போதுமா ரோஹித், கொஞ்சமாவது திருந்துங்க அப்படின்னு கவாஸ்கர் தாக்குதல் நடத்தியிருக்காரு. சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்தியா இறுதிப் போட்டியை நெருங்கி இருக்கு. நடப்பு தொடர்ல பாகிஸ்தானுக்கு எதிராக 20 ரன்கள், நியூசிலாந்துக்கு எதிராக 15 ரன்கள், ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 28 ரன்கள் அப்படின்னு ரோஹித் சர்மா 10 ஓவருக்குள்ளேயே தன்னோட விக்கெட்டை இழந்துடுறாரு. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் கவாஸ்கர், ரோஹித் சர்மா குறைந்தபட்சம் 25 ஓவர்கள் வரை களத்துல இருக்கணும். அவர் மட்டும் 25 ஓவர்கள் பிடித்தால் இந்திய அணி அந்த தருணத்துல 150 முதல் 200 ரன்களை அடிக்கும்.
அதுக்கப்புறமா விக்கெட்டுகளை நாங்க இழந்தால் கூட அங்க இருந்து எவ்வளவு ரன்கள் சேர்க்க முடியுமோ அவ்வளவு ரன்களை சேர்த்துக் கொள்ளலாம். ரோஹித் சர்மா மட்டும் களத்தில் 25 ஓவர் வரை நின்றால் இந்திய அணியால 350 ரன்களுக்கு மேல கூட குவிக்க முடியும். இது குறித்து அவர் யோசிக்கணும். அதிரடியாக ஆடுகிறேன் என மைதானத்துக்கு சென்று பேட்டை சுற்றுவது ஒரு வழி என்றாலும் இன்னொரு வழி 20 முதல் 30 ஓவர் வரை களத்தில் நின்று முடிந்தவரை ரன்களை சேர்க்க வேண்டும். இதை மட்டும் ரோஹித் சர்மா செய்துவிட்டால் எதிரணியிடமிருந்து போட்டியை அவர் கவர்ந்து சென்று விடுவார். இதன் மூலமாக இந்திய அணி வெற்றியை பெற முடியும். ரோஹித் சர்மா ஒரு பேட்ஸ்மேனாக நாம் 25-30 ரன்கள் அடித்தால் போதுமா? இது குறித்து யோசிக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த ஸ்கோர் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாது. இதனால ரோஹித் சர்மா கிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க 25 ஓவர் வரைக்குமே களத்துல நின்று பேட்டிங் செய்தா அது 7-8 ஓவர் வரைக்குமே நீங்க நிக்கிறத விட மிகப்பெரிய தாக்கத்தை இந்திய அணிக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லங்க, 2 போட்டிகளாக கில்லுமே கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்காரு. இதனால இந்திய அணி ஃபைனல்ல பின்னடைவு சந்திக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நியூஸ்கள் பற்றிய உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இது போல சுட சுட ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.